Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வித்தியாசமான பிரெட் டோஸ்ட் ரெசிபி. இது வந்துட்டு ரவா பிரெட் டோஸ்ட். நம்மளோட நார்மல் பிரெட் டோஸ்ட்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும் இந்த டோஸ்ட். டெய்லி டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம குழப்பமா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான ரவா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரவையை இதுல சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். பாதி தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திடுங்க. குடமிளகாய் அதையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் பாதி குடமிளகாய் அதையும் சேர்த்திக்கலாம். இந்த கொத்தமல்லி தலையில பாதி மட்டும் இதுல போடுறேன். இதுல உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமா சேர்த்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது வந்துட்டு ஆரிகேனோ. இது இருந்தா சேர்த்துங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த லைட்டா அப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்திடுங்க. இது வந்து தயிர். நம்ம எவ்வளவு ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு தயிர், அரை கப் அளவுக்கு தயிர் இதையும் இதுல சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுறேன். நம்ம 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விடுவோம். இப்போ இந்த ரவை வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்துக்கும் தண்ணியை. அதனால கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கலாம். ரொம்ப தண்ணியா பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். இது ஊறட்டும் கொஞ்ச நேரம். ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஊறினதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு டெக்ஸ்டர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இந்த பிரெட் மேல இதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். இதே மாதிரி இன்னொரு பிரெட்லையும் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பிரெட் வேணா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. மல்டிகிரெயின் பிரெட், இல்ல ஆட்டா பிரெட், மில்க் பிரெட் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு சாண்ட்விச் பிரெட். இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா நம்ம பட்டர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு ஃப்ளேம் வந்துட்டு நல்லா லோ பண்ணி வச்சுடுங்க. சிம்ல தான் செய்யணும் இதை. இப்போ இந்த பட்டர்ல நம்ம கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி தலை பாதி தானே போட்டோம். இதுல இருந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இது மேல போட்டுக்கோங்க. இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்ல இந்த பிரெட், இதை வந்துட்டு திருப்பி தலைகீழா போடணும். ரவை இருக்கிற சைட கீழே இருக்கிற மாதிரி போட்டுருங்க. இப்படி இது இப்படியே சிம்ல குக் ஆகணும். இதை லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மேல் பகுதியையும் நம்ம வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க பட்டர் போடலாம், இல்ல நெய் கூட போடலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். ரெண்டும் வேண்டாம்னா நீங்க ஆயில் கூட போட்டுக்கலாம். ஆனா பட்டரும் நெய்யும் போட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னொரு பிரெட் மேலேயும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது பொறுமையா டோஸ்ட் பண்ணுங்க. நம்ம ரவை வந்துட்டு பச்சையா போட்டிருக்கோம், அது வேகணும். அதனால நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்க வந்துட்டு குக் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இன்னுமே ஃப்ரை ஆகணும். நம்ம திருப்பி டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சைடு ஃப்ரை பண்ணிட்டு நல்ல கோல்டன் கலர் வரணும். இந்த ஓரத்துல வந்துருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு கோல்டன் கலர் வரணும். அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். இல்லைன்னா சாகி ஆயிடும் பிரெட். திருப்பி டர்ன் பண்ணி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னொரு 1 நிமிஷம் வைக்கலாம். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகணும் நல்லா.
அப்பதான் அந்த ரவையோட லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும்னு பாருங்க. நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கீழ்ப்பகுதியும் இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். அவ்வளவுதான், நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நம்மளோட ரொம்பவே வித்தியாசமான ரவா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால. நீங்கள் இதை வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம், கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பர் கிறிஸ்பியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரவா பிரெட் டோஸ்ட். நம்மளோட கிறிஸ்பியான ரவா பிரெட் டோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு மின்ட் சட்னி அப்புறம் டொமேட்டோ சாஸோட நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.